2வது இந்த இன்ஹேலரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நான் சொல்கிறேன், சார் உங்களுக்கு இன்ஹேலர் ஒன்று எழுதியிருக்கேன்னு. இன்ஹேலர் தானே, அதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு அப்படின்னுறாங்க. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஹேலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் அது உள்ளே இருக்கிற மருந்துங்களில் 1000 வகை இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாப்பாடு உங்களுக்கு இப்போ நான் தரப்போகிறேன் அப்படின்னோடனே, சாப்பாடு தானே அதை நான் 1000 கணக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் இருக்குது, ரசம் சாதம் இருக்குது, பிரியாணி இருக்குது, சிக்கன் ரைஸ் இருக்குது, எத்தனை சாப்பாடு இருக்குது. அந்த மாதிரி இந்த இன்ஹேலர் கருவி தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமே தவிர, பிளேட்டு தான் ஒன்று தவிர, ஆனால் உள்ளே போடுற சாப்பாடு வேறு. அப்போ உள்ளே இருக்கிறதுக்கு நிறைய விதமான டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து லோக்கலில் அங்கே ஏதோ ஃபார்மசிக்காரன் கொடுத்துருப்பான், ஒரு இப்போ இந்தாங்க இந்த பச்சை கலர் பம்ப் எடுங்க, இந்தாங்க அந்த நீல கலர் பம்ப் எடுங்க, அஸ்தாலின் மாதிரி பம்ப் எடுங்கன்னு கொடுத்துருப்பான். அதெல்லாம் வேலைக்காகாது, அது தவறான மருந்து. அப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் ரெக்கக்னைஸ்டு நுரையீரல் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட் கொடுக்காம நீங்களாவது ஒரு பம்ப் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, அதை எடுத்து வேலை செய்யலைன்றது தவறு. தயவு செஞ்சு எல்லா பம்பும் ஒன்று கிடையாதுன்ற ஒரு பாயிண்ட்டையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். 2